ஹலோ எவ்ரிபடி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அலோகேஷன். அதாவது மெமரி மேனேஜ்மெண்ட்ல நம்ம எப்படி ஒரு மெமரியை வந்து எஃபிஷியன்ட்டா நம்ம அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் ஃபங்க்ஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அலோகேட்டிங் அண்ட் மேனேஜிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி. ஸோ என்னோட மெயின் மெமரி ஒரு பிரைமரி மெமரியை வந்து எஃபிஷியன்ட்டா எந்தெந்த மெமரி வந்து எனக்கு அலோகேட் ஆயிருக்கு, இல்லை எந்தெந்த மெமரி வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மெமரியை வந்து எஃபிஷியன்ட்டா இந்த ப்ராசஸ் இதுக்கு அலோகேட் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா இது இன்னொரு ப்ராசஸ்க்கு லெஃப்ட் ஓவர் பண்றது, இதான் தான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மெமரியை எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்றது தான் மெமரி மேனேஜ்மெண்டோட வேலை. ஓகே, மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈச் மெமரி லொகேஷன். ஒவ்வொரு மெமரி லொகேஷனையுமே அது வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து ஒவ்வொரு மெமரி லொகேஷன் எது அலோகேட் ஆயிருக்கா, ஏதாவது ஒரு டேட்டா அதுல அலோகேட் ஆயிருக்கா, இல்ல ஆர் ஃப்ரீ, அது வந்து அந்த மெமரியில வந்து அந்த அலோகேஷன் வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம்லயும் வந்து அது ட்ராக் பண்ணிட்டே இருக்கும் டு என்ஷூர் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் தி பிரைமரி மெமரி. அப்போதான் வந்து என்னால அந்த மெமரியை வந்து எஃபிஷியன்டாவும் எஃபெக்டிவாவும் என்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு ஃப்ரீயா, இல்ல ஒரு மெமரி வந்து எனக்கு அலோகேஷன் வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்கு, ஸோ இன்னொரு ப்ராசஸை வந்து அந்த மெமரியில எனக்கு அலோகேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றது, இதெல்லாம் எஃபெக்டிவா எஃபிஷியன்டா வச்சுக்கிறதோட இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் தான் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் மெமரி மேனேஜ்மெண்டோட வேலை. ஸோ என்னோட மெயின் மெமரி கம்ப்யூட்டரோட பிரைமரி மெமரியை எஃபிஷியன்ட்டா நம்ம மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல தேர் ஆர் 2 மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆர் டைப்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்டிஜியஸ் அண்ட் நான் கண்டிஜியஸ். ஸோ கண்டிஜியஸ் அப்படின்னு வேர்ட் பார்த்தாலே தெரியுது, சீக்வென்ஷியலா நம்ம வந்து அலோகேட் பண்ண போறோம். நான் கண்டிஜியஸ் வந்து எனக்கு அப்படி கிடையாது, சீக்வென்ஷியலா இருக்காது. ஓகே, நம்ம கண்டிஜியஸ்ல சீக்வென்ஷியலா என்னோட டேட்டா இல்ல என்னோட ப்ராசஸ் நான் அலோகேட் பண்ணி என்னோட மெமரியை வந்து நான் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கண்டிஜியஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன் கண்டிஜியஸ் டெக்னிக் எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் மஸ்ட் பி லோடட் என்டையர்லி இன் மெயின் மெமரி. ஸோ நான் என்னோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மெயின் மெமரிக்குள்ள ஃபுல்லா நான் வந்து லோட் பண்ணிடுவேன். கண்டிஜியஸ் டெக்னிக் கேன் பி டிவைடட் இன்டு 2 இருக்கு. First one is fixed or static partitioning. Second one is variable or dynamic partitioning. So first one என்ன அப்படின்னா எனக்கு contiguous எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு contiguous memory allocationல contiguous அப்படின்னாலே சீக்வென்ஷியலா என்னோட டேட்டா ஆர் என்னோட ப்ராசஸ் என்னோட ப்ரோக்ராமை வந்து நான் வந்து சீக்வென்ஷியலா நான் வந்து அலோகேட் பண்ண போறேன் ஒவ்வொரு மெமரியிலையும். ஓகே, ஸோ என்னோட மெமரி அந்த மெயின் மெமரியில ஃபுல்லா நான் லோட் பண்ணி என்டையரா நான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு கண்டிஜியஸ்ல வந்து எனக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸ், செகண்ட் ஒன் வந்து வேரியபிள். Fixed is also called as static, variable is also called as dynamic partitioning. Okay, so இப்போ இந்த வீடியோல நம்ம what is contiguous technique அப்படின்றத பார்த்தோம். நம்ம fixed partitioning or fixed or static partitioningல என்ன நடக்குது, எப்படி நம்ம மெமரி அலோகேட் பண்றோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸ்ட் ஆர் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங்கில் அது வந்து என்னோட கண்டிஜியஸ் அலோகேஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட மெயின் மெமரியில் இருக்கக்கூடிய என்னோட மெயின் மெமரி இருக்குது அப்படின்னா என்னோட மெயின் மெமரியை வந்து நம்ம என்டையராக வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணிடுவோம். என்டையராக நம்ம பார்ட்டிஷன்ஸாக நம்ம பிரிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட மெயின் மெமரி வந்து இதுதான் என்னோட மெயின் மெமரியாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் மை மெயின் மெமரி. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட மெயின் மெமரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து எனக்கு 5 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு P1, P2, P3, P4, P5 அப்படின்னு சொல்லி எனக்கு 5 ப்ராசஸ் இருக்குது. ஓகே, P1க்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா 1 MB, P2க்கு 1 MB, P3க்கு 7 MB வேணும், P4க்கு 7 MB வேணும், P5க்கு 14 MB வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்து என்னோட மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லை இந்த மெயின் மெமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட நம்பர் ஆஃப் ப்ராசஸ்க்கு பொறுத்து நான் வந்து என்னோட மெயின் மெமரியை என்டையராக நான் பார்ட்டிஷன் பண்ணிடுவேன். ஸோ இங்கே எனக்கு டோட்டலி எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு 5 ப்ராசஸ் இருக்குது. ஸோ நான் என்னோட மெயின் மெமரியை 5 பார்ட்டிஷன்ஸாக நான் பிரிச்சிடுவேன். 1, 2, 3, 4 and 5. ஓகே, ஸோ நான் 5 பார்ட்டிஷன்ஸை நான் பிரிச்சுட்டேன். ஓகே, இது எனக்கு P1க்கு, P2க்கு, P3க்கு, P4க்கு, P5க்கு பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் பிளாக்ஸை நான் பிரிச்சிடுவேன். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் சைஸ் என்னோட மெயின் மெமரியில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் இல்லையா. ஸோ இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 MB. இதில் வந்து நான் 2 MBக்கு வந்து என்னோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். P2க்கும் வந்து எனக்கு 2 MB.
ஓகே, இங்கே வந்து எனக்கு P3 வந்து 8 MBக்கு என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். P4 வந்து எனக்கும் 8 MBக்கு ஸ்டோர் பண்ண முடியும். P5ல நான் 16 MBக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4, ப்ராசஸ் 5க்கு வந்து எனக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் இல்லை மெமரி தேவைப்படுது. ஆனால் என்னோட பார்ட்டிஷன்ஸில் நான் பார்ட்டிஷன் பண்ணதில் ஒரு மெயின் மெமரியில் என்னோட P1க்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து நான் 2 MB ஸ்டோர் பண்ணிக்கலாம். செகண்ட் பிளாக்ல நான் 2 MB ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேர்ட் பிளாக்ல 8 MB ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பிளாக்ல நான் 8 MB ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் பிளாக்ல நான் 16 MB ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு P1க்கு என்ன இருக்குது, 1 MB இருக்குது. நான் 1 MBயை நான் ஃபர்ஸ்ட் பிளாக்ல நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல 1 MB நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இங்கே 2 MB இருக்குது. ஸோ ஏற்கனவே இது வந்து எப்போ எனக்கு ஃப்ரீ, எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ எனக்கு இது வந்து ஃப்ரீ 1 MB வந்து எனக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் P2 வந்து 1 MB. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு 1 MB வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு 1 MB வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. 1 MB எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இங்கே P3 வந்து 7 MB நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ 7 MB நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த இடத்துல எனக்கு பிளாக் சைஸ் எவ்வளோ அப்படின்னா 8 MB. ஸோ எனக்கு இங்கேயும் எனக்கு ஃப்ரீ வந்து 1 MB எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இங்கே P4ல் வந்து நான் 7 MB ஸ்டோர் பண்ணணும். 7 MB நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு 8 தான் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் 7 தான் இருக்குது. எனக்கு இந்த இடத்துலையும் 1 MB எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. இங்கே P5 பார்த்திங்க அப்படின்னா 14 MB நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, 16 MB. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃப்ரீயாக 2 MB இருக்குது. 2 MB எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த பார்ட்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் தேவையான ஸ்டோரேஜை நம்ம வந்து அலோகேட் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது இல்லையா, இது எனக்கு ஃப்ரீ, இது எனக்கு ஃப்ரீ, இது எனக்கு ஃப்ரீ, இது எனக்கு ஃப்ரீ, இது எனக்கு ஃப்ரீ. ஒவ்வொரு ப்ராசஸ்லேயே வந்து என்னோட மெமரி வந்து என்னோட ஸ்டோரேஜ் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகுது. ஓகே, தட் டிஸ்அட்வான்டேஜ் வி கால் இட் அஸ் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீயாக இருக்கிற இந்த வேஸ்டான இந்த எம்பி இந்த ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஃப்ரீயாகவே தான் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து எனக்கு வேஸ்ட்டு தான். அது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு தான். இதை என்னால் யூஸ் பண்ண முடியாது. வை? பிகாஸ் நான் பார்ட்டிஷன்ஸ் பண்ணிட்டேன். பார்ட்டிஷனில் எனக்கு ப்ராசஸ்க்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுமே தவிர மீதி எனக்கு ஃப்ரீ தான். இன்னொரு ப்ராசஸை மறுபடியும் இல்லை அலோகேட் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இட் இஸ் அ கண்டிஜியஸ் அலோகேஷன். எனக்கு சீக்வென்ஷியலாக தான் இருக்கணும். ஓகே, நோ ஸ்பேனிங் இஸ் அலௌட் ஹியர். ஓகே, ஸோ எனக்கு சீக்வென்ஷியலாக தான் இருக்கணும் அப்படின்றப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இந்த இடத்துல எனக்கு அக்கர் ஆகுது. ஸோ எனக்கு இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ப்ராசஸ் 1, இப்போ ப்ராசஸ் 1க்கு என்னோட டோட்டல் MB எவ்வளோ 2 மைனஸ் நான் எனக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோ 1. ஸோ 2 மைனஸ் 1 ப்ளஸ் ப்ராசஸ் 2க்கு என்ன 2 MB மைனஸ் நான் கொடுத்துருக்கிறது 1 ப்ளஸ் ப்ராசஸ் 3க்கு 8 MB மைனஸ் நான் யூஸ் பண்ணது 7. ஓகே, ப்ளஸ் இதுக்கு வந்து 8 மைனஸ் 7 ப்ளஸ் டோட்டல் MB 16 மைனஸ் 14. ஓகே, கரெக்டாக? யா, இப்போ இந்த இடத்துல நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எவ்வளோ அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மைனஸ் 1 எனக்கு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 8 மைனஸ் 7 1 ப்ளஸ் 8 மைனஸ் 7 1 ப்ளஸ் 16 மைனஸ் 14 2. ஸோ 2 3 4 5 6 7. ஸோ எனக்கு டோட்டலி 7 MB வந்து எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த டேட்டா, அதாவது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இங்கே ஒரு 1 MB, இந்த டோட்டலில் இந்த 7 MBயை வந்து இந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து நம்மளால் அலோகேட் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இட் இஸ் அ கண்டிஜியஸ் அலோகேஷன். இந்த இடத்துல வந்து நான் சீக்வென்ஷியலாக தான் நான் பார்ட்டிஷன்ஸை வந்து பார்ட்டிஷன் பண்ணி அந்த ப்ராசஸை நான் சீக்வென்ஷியலாக நான் யூஸ் பண்ணும்பொழுது என்னால் எக்ஸ்டர்னலாகவும் இன்னொரு ப்ராசஸை மறுபடியும் என்னால் அலோகேட் பண்ண முடியாது. ஓகே, தட் வி கால் இட் அஸ் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். வை? பிகாஸ் நோ ஸ்பேனிங் இஸ் அலௌட் ஹியர். எனக்கு கண்டிஜியஸ் அப்படின்றப்போ எனக்கு சீக்வென்ஷியலாக தான் இருக்கணும். இந்த பார்ட்டிஷன்ஸில் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பர் ஆஃப் ப்ராசஸ் பொறுத்து என்னோட மெயின் மெமரியை வந்து நான் பார்ட்டிஷன்ஸாக இல்லை பிளாக்ஸை நான் பிரித்ததுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவையோ அதை நான் அலோகேட் பண்ணிடுவேன். ஸோ மீதி ஃப்ரீயாக இருக்கிற எல்லா ஸ்டோரேஜுமே வந்து எனக்கு வேஸ்ட் தான். ஓகே, இதுதான் வந்து ஃபிக்ஸ்ட் ஆர் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங் இன் கண்டிஜியஸ் அலோகேஷன்.
ஓகே. So அதை நம்ம பார்த்தோம். So fixed static partitioning அப்படின்றது it is the oldest and simplest technique used to put more than one process in the main memory. So எவ்வளவு number of process இருக்கும் அந்த process எல்லாத்தையுமே வந்து நம்ம என்டையரா மெயின் மெமரிக்குள்ள அப்படியே வந்து நம்ம பிளாக்ஸா பிரிச்சு நம்ம பார்ட்டிஷனா பிரிச்சு நம்ம ப்ராசஸ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். In this partitioning number of partitions is in RAM are fixed, but size of each partition may or may not be same. கரெக்டா நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னோட ரேம்ல என்னோட மெயின் மெமரியில வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பிக்ஸ்டா நம்ம வந்து பார்ட்டிஷன் நம்ம வந்து பிரிச்சிடுறோம், பிளாக்ஸ் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடுறோம். ஆனா ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இருக்கக்கூடிய சைஸ் வந்து சேம் கிடையாது. ஒரு ப்ராசஸ்க்கு வந்து 1 MB இருக்கு, இன்னொரு ப்ராசஸ்க்கு 4 MB இருக்கு, இன்னொரு ப்ராசஸ்க்கு 8 MB இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸோட ஸ்டோரேஜ் ஆர் அதோட சைஸ் வந்து எனக்கு வந்து டிஃபர் ஆகுது. கரெக்டா? சோ அதனாலதான் எனக்கு அந்த இடத்துல வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி that we call it as internal fragmentation எனக்கு அதனாலதான் நடக்குது. As it is contiguous allocation, hence no spanning is allowed. சீக்வென்ஷியலா தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்ட்டிஷன்ஸா பிரிச்சாலும் ஃபர்ஸ்ட் P1 ப்ராசஸ்க்கு ஒரு பார்ட்டிஷன் நம்ம அலோகேட் பண்றோம், நெக்ஸ்ட் P2 ப்ராசஸ், நெக்ஸ்ட் P3 ப்ராசஸ் அண்ட் சோ ஆன். ஓகே, ஹியர் பார்ட்டிஷன் ஆர் மேட் பிஃபோர் எக்ஸிகியூஷன். கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்ட்டிஷன்ஸ் நம்ம இங்க பிரிச்சிடுவோம். ஓகே, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா algorithms need to implement fixed partitions are easy to implement. Why? Because இது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கோ அதை நம்ம பார்ட்டிஷன்ஸை செப்பரேட் பண்ணிட்டு எவ்வளோ அந்த பிளாக் சைஸை பொறுத்து அந்த ப்ராசஸ் போய் அந்த சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இட் சிம்பிளி ரெக்வயர்ஸ் புட்டிங் அ ப்ராசஸ் இன்டு a certain partition. கரெக்டா ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் அந்த பார்ட்டிஷன்ல நம்ம அலோகேட் பண்றோம், அவ்வளவுதான். இட் இஸ் சிம்பிள் without focusing on the emergence of internal and external fragmentation. So எனக்கு wastage of memory இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்றது கிடையாது. இந்த பார்ட்டிஷன்ல இந்த ப்ராசஸ் போய் சிம்பிளி அதை அலோகேட் ஆயிடுது, அவ்வளவுதான். இது வந்து என்னோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் மெமரி யூசஸ் inefficient. ஸோ என்னோட மெயின் மெமரியில என்னோட பிரைமரி மெமரியில வந்து என்னோட மெமரி வந்து எனக்கு வேஸ்ட் ஆகுது. கரெக்டா? தட் இஸ் inefficient. Any program no matter how small occupies an entire partition. சோ இப்போ எனக்கு ஒரு 8 MB இருக்கு, ஒரு பார்ட்டிஷன்ல எனக்கு 8 MB இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு 1 MB தான் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி அந்த ஆக்குபைஸ் என்டையர் பார்ட்டிஷன், அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஷன் அது ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கும். சோ 7 மீதி இருக்க 7 MB-மே எனக்கு வேஸ்ட் தான். அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல இன்டர்னல் ஃபிராக்மெண்டேஷன் எனக்கு நடக்குது. கரெக்டா? சோ என்ன வேணும் அந்த பார்ட்டிஷன் வந்து எவ்வளவு அந்த ப்ராசஸோட சைஸ் வந்து எவ்வளவு கம்மியா வேணாலும் இருக்கட்டும் அந்த என்டையர் பார்ட்டிஷனையுமே வந்து அது ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, this can cause internal fragmentation. The total unused space of various partitions cannot be used to load the process even though there is a space available but not in the contiguous form. நான் இதுதான் சொல்லியிருக்கேன். சோ எனக்கு unused space இருக்கு, எனக்கு வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு ஸ்டோரேஜ் வந்து இன்னும் எனக்கு கெப்பாசிட்டி இன்னும் நான் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலுமே என்னால அந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இட் இஸ் கண்டிஜியஸ் ஃபார்ம். எனக்கு சீக்வென்ஷியலா தான் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். எனக்கு சைஸ் வந்து என்னோட மெமரி வந்து வேஸ்ட் ஆனாலும் எனக்கு வேஸ்ட் தான். இந்த இடத்துல எனக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, process of size greater than the size of partition in main memory cannot be accommodated. So okay, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராசஸோட சைஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றப்ப அதை அலோகேட் பண்ணிட்டோம், அந்த என்டையர் பார்ட்டிஷன் அதை யூஸ் பண்ணிக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்கேஸ் என்னோட பார்ட்டிஷன் சைஸை விட என்னோட ப்ராசஸ் சைஸ் வந்து கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராசஸ் வந்து அந்த பார்ட்டிஷனுக்கு நம்மளால அலோகேட் பண்ண முடியாது. வை? பிகாஸ் த ப்ராசஸ் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் த பார்ட்டிஷன் சைஸ். சோ அந்த இடத்துல என்னால அந்த ப்ராசஸ் அந்த பார்ட்டிஷனுக்குள்ள என்னால அலோகேட் பண்ண முடியாது. சோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பார்ட்டிஷன் சைஸ் cannot be varied according to the size of incoming process size. சோ இப்போ வந்து எனக்கு P1, P2, P3 இருக்கு அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன்ஸ் பிரிச்சிருவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் P1 தான் வரணும், அதுக்கடுத்து P2 தான் வரணும், அதுக்கடுத்து P3 தான் வரணும். ஓகே, சோ அந்த இடத்துல என்னோட பார்ட்டிஷன் சைஸை விட ப்ராசஸ் சைடு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராசஸை நம்மளால அந்த பார்ட்டிஷனுக்குள்ள அகாமடேட் பண்ண முடியாது. Okay, this is a disadvantage in fixed or static partitioning. Okay, so fixed or static partitioning அப்படின்றது என்னோட entire main memory நான் partitions பிரிச்சு என்னோட process நான் allocate பண்ண போறேன். There are some advantages and there are some disadvantages. Okay, I hope you're clear. நான் உங்களை next videoல பார்க்கறேன். சேனலை subscribe பண்ணுங்க. Thank you.